Good morning students, welcome to maths class. So last week நம்ம என்ன பார்த்தோம்? Laws of exponent. Laws of exponentல first என்ன பார்த்தோம்? Product rule. Product rule என்னது? ரெண்டு exponent numbers மல்டிப்ளை பண்ணும்போது அதனுடைய பேஸ் சேமா இருந்தா அந்த exponent நம்பர்னுடைய பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? first exponent நம்பர்னா என்னது? இதுதான் exponent number. 5 power 2 6 power 3. So these are all the examples for exponent numbers. So in the exponent numbers la first நாம என்ன பார்த்தோம்? Product rule. Product rule. Product rules are nothing but when we multiply two exponent number, when the base are same, we have to add the powers. Here a power m into a power n. இந்த ரெண்டு எக்ஸ்போனன்ட் நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு எக்ஸ்போனன்ட் நம்பர்ல பேஸ் சேமா இருக்கு. இங்கே a இங்கே a. அப்ப நம்ம இந்த பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். பவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர் எக்ஸ்போனன்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? செகண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? கோஷன்ட் ரூல். கோஷன்ட் ரூல் ஆர் நதிங் பட் a power m divided by a power n. இங்க பாருங்க a power m ஒரு எக்ஸ்போனன்ட் நம்பர், a power n இன்னொரு எக்ஸ்போனன்ட் நம்பர். அது ரெண்டுத்துல பேஸ் வந்து என்னவா இருக்கு? சேமா இருக்கு. அது பேஸ் சேமா இருந்தா என்ன பண்ணிக்கலாம்? பவர்ஸ் செப்பரேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் a power m minus n. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? பவர் ரூல் பார்த்தோம். பவர் ரூல் இஸ் நதிங் பட் a power m the whole power n is equal to இங்க இருக்கிற பவர்ஸ் என்ன பண்ணீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப் எழுதணும். சரிங்களா? so a power m into n அல்லது a power m n னு சொல்லுவோம். சரிங்களா? so இது மூணுத்தையும் பார்த்த நம்ம. so அடுத்து வந்து say power with different base. same power different base. so different base. சரிங்களா? இது வந்து fourth rule. for example a power m into b power m. இங்க பாருங்க பேஸ் சேமா இருக்கு, அதனால பவர்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இங்க பாருங்க பவர்ஸ் சேமா இருக்கு பட் பேஸ் வந்து என்னவா இருக்கு? டிஃபரண்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த பேஸை மொத்தம் மல்டிப்ளை பண்ணிட்டு இதுக்கு காமனா இந்த பவரை போட்டுக்கலாம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஒன். இதுல செகண்ட் ஒன் இருக்குது. அது என்னன்னா a by b the whole power m. அப்படின்னா இந்த m வந்து இந்த ரெண்டுத்துக்குமே பவர். இதை உள்ள கொண்டு வரும்போது a க்கு பவர் ஆயிடும். அதே போல இது கொண்டு வரும்போது இது b க்கு பவர் ஆயிடும். சரிங்களா? சோ இதையே இப்படி ரிவர்ஸ்ல எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? so these are all the four rule. so இந்த நாலு ரூல் தான் நம்ம என்ன பண்ணோம்? லாஸ்ட் வீக் பார்த்தோம். சரிங்களா? so இந்த வாரம் நம்ம யூனிட் டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர் இன் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம், யூனிட் டிஜிட் ஆஃப் நம்பர் இன் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் அதை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட் டிஜிட்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? யூனிட் டிஜிட்ஸ் ஆர் நதிங் பட் 52 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? இந்த ரைட் சைடில் இருக்கிற நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம். இதை தான் நான் சொல்லுவோம் யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட். சரிங்களா? இப்போ இன்னொரு நம்பர் எடுத்துங்க 465. ஸோ இதுல எது யூனிட் டிஜிட்? இதுதான் யூனிட் டிஜிட். சரிங்களா? ஒரு நம்பர்ல ரைட் சைடில் இருக்கிற நம்பர் கடைசி நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரைட் சைடில் கடைசியா இருக்கிற நம்பர் தான் யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகேங்களா? அல்லது ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிற நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிட் டிஜிட் நம்பர்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை நம்ம ஆல்ரெடி நம்ம லோவர் கிளாஸ்லயே படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது எக்ஸ்போனன்ட் நம்பர்ல யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? அதாவது எக்ஸ்போனன்ட் நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணா அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண நம்பர்ல இருக்கிற யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான
சில எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? First of all, I can take 10. 10 square. 10 square means 10 into 10. That is 100. இந்த எக்ஸ்போனன்ட் நம்பர்ல இருக்கிற யூனிட் வேல்யூ வந்து 0. இதை நான் பவர் ரைஸ் பண்ணி எழுதும் போது இதனுடைய வேல்யூ நான் தான் வருது 0ன்னு வருது. சரிங்களா? இப்போ 10 power 3ன்னு கொடுக்குறேன். That is 10 into 10 into 10,000. How many zeros are there? 1, 2, 3. அப்போ 1000. சரிங்களா? ஸோ அப்போ இதனுடைய எக்ஸ்போனன்ட் நம்பர் இருக்கிற 0 3 டைம்ஸ் நான் என்ன பண்றேன், மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ யூனிட் வேல்யூனா தான் 0. சரிங்களா? 10 power 4. 10 into 10 into 10 into 10. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 10,000. ஸோ இப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நம்பர்ல இருக்கிற யூனிட் டிஜிட் வேல்யூ, அதாவது எக்ஸ்போனன்ட் நம்பர்ல இருக்கிற யூனிட் டிஜிட் வேல்யூ 0வா இருந்தா அதை நம்ம எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த எக்ஸ்பேண்டட் நம்பர்ல இருக்கிற யூனிட் பேஸ் வேல்யூ என்ன தான் வரும்? 0 தான் வரும். புரியுதுங்களா? இங்க பாருங்க, பவர் வந்து என்னது? ஈவன், ஆட் ஈவன். ஸோ ஆட் பவரா இருந்தாலும் சாரி ஈவன் பவரா இருந்தாலும் we get 0. odd power இருந்தாலும் we get 0 as the unit base value. சரிங்களா? அடுத்த நம்பரா 1 எடுத்துக்கலாம். 11 power 1. 11 power 1 னா 11 தான். 11 power 2. That is 11 into 11. 11 into 11 121. சரிங்களா? அடுத்து 11 power 3. 11 into 11. That is 1331. சரிங்களா? அடுத்தது 11 power 4. 11 into 11 into 11 into 11. One, 4, 6, 4, 1. 1, 4, 6, 4, 1. ஸோ இங்க பாருங்க, ஆட் பவர் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்குது? யூனிட் பிளேஸ் வேல்யூ 1 தான் வருது. ஈவன் பவரை எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் எனக்கு யூனிட் பிளேஸ் வேல்யூ 1 தான் கிடைக்குது. சரிங்களா? அதே போல ஆட் பவர் அதனுடைய வேல்யூ என்ன தான் வருது? எக்ஸ்பேண்ட் பண்ணா யூனிட் பிளேஸ் வேல்யூ 1 தான் வருது. ஸோ ஈவன் பவர் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் அதனுடைய யூனிட் பிளேஸ் வேல்யூ என்ன தான் வருது? 1 தான் வருது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யூனிட் டிஜிட் வந்து 1ஆ இருந்தா அதை எத்தனை தடவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் we get யூனிட் டிஜிட் as 1. சரிங்களா? இது எதுக்கு பொருந்தும்னா 0க்கும் 1க்கும் பொருந்தும். சரிங்களா? அப்ப நம்ம டைரக்டாவே சொல்லிடலாம். இப்ப பவர் 346 இதனுடைய யூனிட் பிளேஸ் வேல்யூ என்ன இருக்கும்? கண்டிப்பா என்ன தான் வரும்? 0 தான் வரும். சரிங்களா? பிகாஸ் இதனுடைய எக்ஸ்போனன்ட் நம்பர்ல இருக்கிற யூனிட் பிளேஸ் வேல்யூ என்னது? 0 இருக்குது. அப்ப இது எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் இதனுடைய யூனிட் டிஜிட் என்ன தான் வரும்? 0 தான் வரும். சரிங்களா? அதே போல 1க்கும் பவர் 5. சரிங்களா? இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய நம்பர் இருக்கு. இவ்வளவு பெரிய நம்பர்ல நம்ம ஜஸ்ட் இதை மட்டும் தான் பார்க்கணும். இதை மட்டும் பார்த்துட்டாலே போதும். நம்ம இதனுடைய யூனிட் டிஜிட் வேல்யூ 1 வருமா அல்லது வேற எதனா வருமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்க யூனிட் பிளேஸ் வேல்யூ இருக்கிற நம்பர் என்னது? 1. சரிங்களா? சோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா கண்டிப்பா என்ன தான் வரும்? 1 தான் வரும். யூனிட் டிஜிட் பிளேஸ்ல 1 தான் வரும். சரிங்களா? அப்ப
ஜீரோக்கும் ஒன்னுக்கும் அந்த நம்பரை அந்த எக்ஸ்போனன்ட் நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணா அதனுடைய யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்னதான் வரும்? 1 தான் வரும். 0 or 1. 0 வந்தா 0 வரும், 1 வந்தா 1 வரும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அடுத்த நம்பரா 4 எடுத்துக்கலாம். 4 power 1. 4 power 1 another 4 தான். 4 power 2 means 4 into 4. That is 16. சரிங்களா? 4 power 3 equal to 4 into 4 into 4. That is 16 into 4. 16 into 4 na so 64. அடுத்தது 4 power 4. 4 power 4 na 4 into 4 into 4 into 4. That is 64 into 4. 4 4s are 16. 1 6 4s are 24. 25. 256. So இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 4ல யூனிட் பிளேஸ் வேல்யூ 4 இருந்தா பவர் வந்து ஆடா இருந்தா வேல்யூ என்னதான் வரும்? 4 தான் வரும். சப்போஸ் பவர் வந்து ஈவனா இருந்தா 6 வரும். சோ உங்க ஈவன் பவர் 6, ஆட் பவர் 4, ஈவன் பவர் 6. சோ ஈவன் பவர் வந்தா என்ன வரும்? 6 வரும். ஆட் பவர் வந்தா என்ன வரும்? 4 தான் வரும். சரிங்களா? ஆட் பவர் 4, ஈவன் பவர் 6, ஆட் பவர் 4, ஈவன் பவர் 6. இதுதான் அது எக்ஸ்போனன்ட் நம்பர் 4 இருந்ததுன்னா அதனுடைய எக்ஸ்போனன்ட் ஃபார்முலா இது போல தான் வரும். ஈவன் ஆட் வந்துச்சுன்னா 4 வரும், ஈவன் வந்துச்சுன்னா 6 வரும். 5 power 1 என்ன வரும்? 5 தான் வரும். 5 power 2 என்ன வரும்? 5 into 5 that is 25. 5 power 3 5 into 5 into 5 that is 125. 5 power 4 5 into 5 into 5 into 5 that is 125 into 5. So 125 into 5 என்ன வரும்? 625 வரும். சரிங்களா? 625. So 5 இனுடைய பவர் ஆடா இருந்ததுன்னா அதனுடைய எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல இருக்கிற யூனிட் டிஜிட் வேல்யூ என்ன வரும்? 5 தான் வரும். ஈவனா இருந்தாலும் 5 தான் வருது. ஆடா இருந்தாலும் பவர் ஆடா இருந்தாலும் அதனுடைய யூனிட் டிஜிட் வேல்யூ 5 தான் வருது. சரிங்களா? ஈவனா இருந்தாலும் அதனுடைய யூனிட் டிஜிட் வேல்யூ 5 தான் வருது. சரிங்களா? இது வந்து என்ன தெரியுதுன்னா 0 1 5 இந்த மூணு நம்பருக்கும் இந்த மூணு நம்பர் எக்ஸ்போனன்ட் நம்பர்ல இந்த மூணுமே யூனிட் டிஜிட்டா அமைந்தால் இதனுடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்லயும் யூனிட் டிஜிட்டா இதே நம்பர் தான் வரும். சரிங்களா? 50 power 2 இருந்தா அதனுடைய யூனிட் டிஜிட் என்ன தான் வரும்? 0 தான் வரும். சரிங்களா? பிகாஸ் யூனிட் டிஜிட் வேல்யூ வந்து 0 1 5 0 1 5 அப்படி வந்ததுன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணா அதனுடைய வேல்யூ என்ன தான் வரும்? யூனிட் டிஜிட் வேல்யூ 015 தான் வரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது 9 power 1. 9 power 1 is 9. 9 power 2. 9 power 2 is 9 into 9, 81. 9 power 3, that is 81 into 9, 729. 9 power 4. 9 power 4 is 729 into 9. 29 into 9. 9 9s are 81, 1, 8. 9 2s are 18, 18 plus 8, 26. 9 7s are 63. 63, 64, 65.
6561 சரிங்களா. ஸோ இங்க பாருங்க எக்ஸ்போனன்ட் நம்பர்ல யூனிட் டிஜிட்ஸ் 9, பவர் வந்து என்ன இருக்கு ஆர்டர். அப்படி ஆர்டர் இருந்தா என்ன வருது 9, அதே நம்பர் தான் வருது. இங்கேயும் ஆட் பவர் 9 சரிங்களா. ஸோ ஆட் பவர் வந்து 9க்கு வந்து ஆட் பவர் வந்ததுன்னா அதே நம்பர் தான் வரும் யூனிட் டிஜிட்ல. 9க்கு வந்து ஈவன் பவர் வந்ததுன்னா 1 1ன்னு வரும் சரிங்களா. ஸோ ஆட் பவரா இருந்தா 9 வரும், ஈவன் பவரா இருந்தா 1 வரும். இங்க பாருங்க ஈவன் பவர் தானே, 2 இஸ் ஏ ஈவன் பவர். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா அதனுடைய யூனிட் பிளேஸ் வேல்யூ என்ன வருது 1 வருது. 4 வந்து ஒரு ஈவன் பவர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன வருது 6561 வருது. இதனுடைய யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்ன வருது 1 வருது சரிங்களா. அப்ப பவர் வந்து ஈவனா இருந்தா டிஜிட்ஸ் யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்ன வரும் 1 வரும். பவர் வந்து ஆடா இருந்ததுன்னா அதனுடைய யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்ன வரும் அதே நம்பர் தான் வரும் 9 வரும் சரிங்களா. ஸோ நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம் 0 பார்த்தோம், 1 பார்த்தோம், 4 பார்த்தோம், 5 பார்த்தோம் அண்ட் 9 பார்த்தோம் சரிங்களா. திரும்பவும் இதை ஒரு தடவை ரீகால் பண்றேன். 0 1 and 5 இந்த 3 நம்பரும் எக்ஸ்போனன்ட் நம்பர்ல யூனிட் டிஜிட்ஸா அமைந்தால் இதனுடைய எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல இருக்கிற யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்னதான் வரும் 0 1 5 தான் வரும் சரிங்களா. சப்போஸ் 4 பவர் வந்து ஆடா இருந்தா அதனுடைய யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்னதான் வரும் அதே நம்பர் தான் வரும். சப்போஸ் ஈவனா இருந்தா அதனுடைய யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்ன வரும் 6 வரும். ஸோ ஆடா இருந்தா 4 வரும், ஈவனா இருந்தா 6 வரும் சரிங்களா. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் 9 பார்த்தோம். 9ல ஆடா இருந்தா என்ன வரும் அதே நம்பர் தான் வரும். ஈவனா இருந்தா 1 வரும் சரிங்களா. அதான் 81 அது the unit digit value 1 சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் 1, find the unit digits of expanded form. இந்த நம்பர் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எழுதிட்டு அதுல இருக்கிற யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 100 power 12. ஸோ the unit digits of the base solution, the unit digit of base 100 is 0. இதுதானா இந்த பேஸ்ல இருக்கிற யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்னது 0 and power is 12. அதாவது பவர் வந்து ஈவனா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ 0 வந்ததுன்னா அதனுடைய எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல இருக்கிற யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்னதான் வரும் 0 தான் வரும். therefore the unit digit value of 100 power 12 is 0 சரிங்களா. பிகாஸ் 0க்கு எந்த பவர் போட்டாலும் அதனுடைய யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்ன தான் வரும் 0 தான் வரும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதே போல 1க்கும் the unit digit of base 11 is 1. இந்த பேஸ் 11ல இருக்கிற யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்னது 1. அதை தான் நாங்க எழுதிருக்கோம் சரிங்களா. அண்ட் பவர் இஸ் 10. அது ஈவன் பவரா இருந்தாலும் ஆட் பவரா இருந்தாலும் பேஸ்ல இருக்கிற அந்த யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ 1 இருந்ததுன்னா அதனுடைய எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல இருக்கிற யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்னதான் வரும் 1 தான் வரும் சரிங்களா. therefore the unit digit
value of 11 power 10 is 1. சரிங்களா? Next example 2, find the unit digits of the exponent form. சரிங்களா? Solution, the unit digit of base 25. The base 25 நோட unit digit என்னது 5. சரிங்களா? The unit digits of the base 25 is 5 and the power is 23. So whatever odd power வந்து odd power இருந்தாலும் even power இருந்தாலும் அந்த பேஸ்ல இருக்கிற யூனிட் டிஜிட் வேல்யூ வந்து 5 இருந்ததுன்னா அதோட எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல இருக்கிற யூனிட் டிஜிட் வேல்யூ என்னதான் வரும் 5 தான் வரும். Therefore the unit digit value of 25 power 23 is 5. சரிங்களா? அடுத்தது பாருங்க எக்ஸாம்பிள் second sum. The unit digit of the base 125 is 5. இதுதான யூனிட் டிஜிட் and the power is 3. So whatever may be power வந்து ஈவனா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் அந்த பேஸ்ல இருக்கிற யூனிட் டிஜிட் வேல்யூ வந்து 5 இருந்தா அதோட எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல இருக்கிற யூனிட் டிஜிட் வேல்யூ என்னதான் வரும் 5 தான் வரும். Therefore the unit digit of 125 power 3 is 5. சரிங்களா? So இது எதுக்கெல்லாம் பொருந்தும் 0 1 and 5. Next example 3, find the unit digit of exponent form 14 power 7 and 64 power 28. So first number is solution, the unit digit of base 14 is, the 14 la unit digit என்னது 4 and the power is 7. So இப்போ நம்ம 4ன்றதால 4 வந்து யூனிட் டிஜிட்ன்றதால அது ஈவன் பவரா இல்லது ஆட் பவரான்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டா நம்ம டைரக்டா அத யூனிட் டிஜிட் வேல்யூ எழுதிடலாம். சரிங்களா? இங்க பாருங்க ஆட் பவர் என்ன வரும் அதே நம்பர் தான் வரும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 4 power 1 னா யூனிட் பிளேஸ் வேல்யூ 1 தான் வரும். சாரி 4 தான் வரும். சரிங்களா? 4 power 2 னா 4 4s are 16, that is unit place value 6 அப்படியே ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. therefore the unit digit value of 14 power 7 is 4. சரிங்களா? அடுத்தது solution, the unit digit of base 64 is 4. So unit digit another 4. The power is
28 வந்து என்ன பவர்? ஈவன் பவர். ஸோ அப்போ ஈவன் பவராக இருந்தாலும் வரும் 6 தான் அதனுடைய யூனிட் டிஜிட் வரும். இப்போ ஈவன் பவர்னா இப்போ 4 பவர் 2 வரும். 4 4 சார் 16. அப்போ இந்த 6 தான் அது இதனுடைய யூனிட் பிளேஸ் வேல்யூ. சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம இதை எழுதிடலாம். உங்களுக்கு ஜஸ்ட் மறந்து போச்சுன்னா ஒரு சின்ன நம்பரை பவராக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? therefore the unit digit value of 64 power 28 is 6. சரிங்களா? so odd power இருந்தா 4, even power இருந்தா 6. சரிங்களா? Next example 4. Find the unit digit of the exponent form. The first number is 89 power 9. The second number is 169 power 10. சரிங்களா? Solution. The unit digit of base 89 is the baseல இருக்கிற நம்பர்னுடைய யூனிட் டிஜிட் அது இஸ் 9. இதான் அதனுடைய யூனிட் டிஜிட். and the power is 9. 9 வந்து என்ன பவர்? ஆட் பவர். சரிங்களா? ஸோ பவர் வந்து ஆடா இருந்ததுன்னா அப்போ 9 பவர் 1 என்ன வரும்? 9 தான் வரும். சரிங்களா? அப்போ யூனிட் டிஜிட் வேல்யூ 9 தான் வரும். அப்போ பவர் ஆடா இருந்தா அதோட யூனிட் டிஜிட் வேல்யூ என்ன வரும்? 9 தான் வரும். therefore the unit digit value of 89 power 9 is 9. சரிங்களா? ஸோ பவர் வந்து ஆடா இருந்தா அதே நம்பர் தான் வரும், 9 தான் வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்க சொல்யூஷன். the unit digit value of the base 116 is 9. The power is 10. 10 வந்து என்ன பவர்? ஈவன் பவர். ஸோ ஈவன் பவர் ஆனது 9 பவர் 2 போட்டு பாருங்க. 9 பவர் 2 இஸ் 9 into 9, that is 81. அப்போ யூனிட் டிஜிட் வேல்யூ என்ன வருது? 1 வருது. அப்போ ஈவன் பவராக இருந்தால் அதனுடைய டிஜிட் யூனிட் டிஜிட் என்ன வரும்? 1 வரும். therefore the unit digit value of 169 power 10 is 1. சரிங்களா? ஸோ 9 நம்பர்ஸ் பார்த்தோம். 0 1 4 5 and 9. 0 1 4 5 and 9. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இந்த நம்பர்ஸ் யூனிட் டிஜிட்ஸ்ல அமைந்தால் இதனுடைய எக்ஸ்பெண்டட் ஃபார்முலா யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்னவா இருக்குன்றதை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதை தவிர்த்து மீதி என்னென்ன நம்பர் இருக்கு பாருங்க. 2 இருக்கு, 3 7 and 8. ஸோ இந்த நம்பர்லாம் யூனிட் டிஜிட்ஸ்ல அமைந்தால் இதனுடைய எக்ஸ்பெண்டட் ஃபார்முல யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்னெல்லாம் வரும்ன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். எப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த 2க்கு பவர் இருக்கு இல்லையா? இப்போ 2 பவர் 4ன்னு வச்சுங்க. 2 பவர் 4. 2 பவர் 4 அது 2 into 2 into 2 into 2.
that is 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. So இதனுடைய யூனிட் பிளேஸ் வேல்யூ என்ன வருது 6 வருது சரிங்களா. ஸோ 2 power 4 யூனிட் பிளேஸ் வேல்யூ 6 வருது. நம்ம இது போல போறதை விட இந்த பவர் இருக்கு இல்லையா, இந்த பவரை வந்து நம்ம 4 ஆல டிவைட் பண்ணா இதனுடைய வேல்யூ வந்து 1 2 3 and 0 இதுல எதனா ஒண்ணு வந்ததுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற வேல்யூஸ் தான் என்ன வரும், யூனிட் டிஜிட்ஸ்ல வரும் சரிங்களா. இப்போ பாருங்க இங்க 2 power 4 இந்த 4 வந்து 4 ஆல டிவைட் பண்ணுங்க. 1 4s are 4, the remainder is 0. அப்ப ரிமைண்டர் வந்து 0 ன்னு வருது. அப்ப இங்க பாருங்க 1 2 3 and 0 அது ரிமைண்டர் வந்து என்னது 0. அப்ப இதுதான். சோ 0 அமைந்தால் அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன வரும் 2 and 0 இங்க தான வரும். அப்ப 6 தான் அதனுடைய யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ அமையும் சரிங்களா. 6 தான அமையுது, அதெல்லாம் போட்டுட்டோம் நம்ம சரிங்களா. இப்போ சப்போஸ் 2 power 5 ன்னு வச்சுங்க, அல்லது 2 power 5 2 power 5 வச்சுங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 2 into 2 into 2 into 2 1 2 3 4 and 5. So 2 2s are 4, 2 2s are 4, 4 4s are 16. 16 into 2 32. சரிங்களா. நம்ம இவ்வளவு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த பவரை 4 ஆல டிவைட் பண்ணுங்க. இங்க பவர் என்னவா இருக்கு 5 இருக்கு சரிங்களா. ஸோ 5 ஆல டிவைட் 5 4 ஆல டிவைட் பண்ணுங்க. 1 4s are 4, the remainder is 1. ஸோ ரிமைண்டர் வந்து என்ன வருது 1 வருது. 1 வந்தா அதனுடைய யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்ன வரும் 2 வரும். இந்த 2 தானே வந்திருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். இதே போல தான் நம்ம எல்லாத்துக்குமே போறோம் சரிங்களா. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சம் பார்த்தலாம். இப்போ 3 பார்க்கலாம். 3 power 4, 3 into 3 into 3 into 2, 3 3s are 9, 3 3s are 9, 9 8s are 81. So unit digits value 1 வருது. இது கரெக்ட்டா செக் பண்ணிக்கலாமா? இந்த பவரை வந்து 4 ஆல டிவைட் பண்ணுங்க. 1 4s are 4, ரிமைண்டர் என்ன கிடைச்சது 0 கிடைச்சது. அப்ப ரிமைண்டர் 0 கிடைச்சதுன்னா 3 க்கு நேரா பாருங்க யூனிட் பிளேஸ் வேல்யூ என்ன வரும் 1 வரும். இங்க என்னதான் வருது 1 வருது சரிங்களா. அதே போல 7க்கும் 7 power 4 பாருங்க. Seven into 7 into 7 into 7. 7 7s are 49. 7 7s are 49. So 49 into 49. 9401. So 7 power 4 னுடைய யூனிட் பிளேஸ் வேல்யூ என்ன வருது 1 வருது. இது நம்ம கரெக்ட்டா செக் பண்ணிக்கலாமா? இந்த பவர் 4 நம்ம 4 ஆல டிவைட் பண்ணோம். 12 வருது. 1 4s are 4, the remainder is 0. So remainder 0 வந்தா அதனுடைய யூனிட் பிளேஸ் வேல்யூ என்ன வரும் பார்க்கலாமா? 7 க்கு நேரா பாருங்க ரிமைண்டர் என்ன இருக்கு 0. அப்ப அதனுடைய யூனிட் பிளேஸ் வேல்யூ என்ன வருது 1 வருது. இங்கேயும் 1 வருது. அப்ப our answer is correct. So இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த டேபிளை நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. இந்த டேபிள்ல இருந்து நம்ம ஈஸியா நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்ன வரும்ன்றத சரிங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா. எக்ஸ்போனன்ட் நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணால் அதனுடைய யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ என்ன வரும்ன்றதை நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ இதுலேருந்து நான் சில சம்ஸ் தரேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ஹோம் ஒர்க் அனுப்புங்க சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.